வணக்கம் மக்களே. கொஞ்சம் லிட்டில் பிஸிக்கு அப்புறமா ஒரு முக்கியமான நாளை பத்தி சொல்ல போறேன். அதுதான் நாளைக்கு வரக்கூடிய அக்ஷய திருதை. அக்ஷய திருதை அப்படின்னு சொன்னாலே தங்கம் மட்டும் தான் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அக்ஷய அப்படின்னு சொன்னா அள்ள அள்ள குறையாத ஒரு விஷயம்னு அர்த்தம். அந்த அந்த வார்த்தைக்கு மீனிங் வந்து அள்ள அள்ள குறையாததுன்னு அர்த்தம். இந்த திருதியை அப்படிங்கிறது வந்து ஒரு அமாவாசை நாட்கள்ல இருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை சதுர்த்திசி அந்த துவாதசின்னு வரக்கூடியதுல அந்த திருதியை அப்படிங்கிறது ஒரு திதி. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த நாள்ல நம்ம என்ன விஷயத்த தானம் கொடுக்குறோமோ அதுதான் பன்மடங்கும் பெருகும். நகைக்கடைக்காரங்கெல்லாம் சும்மா ஒன்றும் தங்கத்தை கொடுக்கலங்க. அன்னைக்கு தானம் பண்றதுனால அவங்களுக்கு அந்த கடைகள்ல உள்ள வியாபாரம் நல்லா இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்மளுக்கு இயன்ற அளவு நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன பொருளா இருந்தாலும், உணவா இருந்தாலும் சரி, உடையா இருந்தாலும் சரி, ஒரு செருப்பு கொடையா இருந்தாலும் சரி, எந்த பொருளை வாங்கினாலும் சரி, நீங்க இல்லாதவங்களுக்கு, நலிந்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு நீங்க அதை தானம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அந்த பொருளானது அள்ள அள்ள குறையாத அட்சய செல்வமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. இன்னொன்னு, அது மூலமா மட்டுமில்லாம இந்த அக்ஷய திருதைங்கிறது புராண காலத்துல இருந்து ஒரு மங்களமான நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கங்கையாகப்பட்டது விண்ணுலகத்துல இருந்து மண்ணுலக பூமிக்கு வந்தருளக்கூடிய தினம் தான் என்னது அக்ஷய திருதியை. இரண்டாவது, குபேரனாகப்பட்டவர் தன்னுடைய எப்படி சொல்ல, அதாவது செல்வங்களை இழந்து இருக்கும்போது மகாலட்சுமி தேவியாகப்பட்டவள் குபேரனுக்கு இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய தினமும் என்னதுதான் அப்படின்னு சொன்னா இந்த அக்ஷய திருதி தான். சமண மதத்துல ரிஷபதேவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா கடும் தவம் இருந்து கரும்பு சாற்றை உண்டு அந்த உலக நன்மைக்காக அந்த தவத்தை வந்து முடித்து கொண்ட நாளும் அதுதான் சொல்லி கருதப்படுகிறது. இப்படி எல்லா விதமான மங்கள நாட்கள்ல நம்ம ஒன்றும் பண்ணலனாலும் சரிங்க, கோயிலுக்கு போய் மகாலட்சுமியை வழிபட்டுட்டு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டுட்டு, வீட்டில் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பார்சல் பொட்டில் உணவு வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். இல்லை செருப்பு கொடை கஷ்டப்படுறவங்களுக்கு, வெயிலில் கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். கல்லுப்பு வாங்கி கொடுத்தாலும் போதும். உங்களுடைய தோஷங்களும் பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. நன்றி.